ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாமு ஹவுஸ் ஒய்ஃப் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் கேக் மேக்கிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த கேக் மேக்கிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். செம சாஃப்டாக வந்திருக்கு இந்த கேக். இந்த கேக்கை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேக்கெட் பர்பன் பிஸ்கெட்டும், பர்பன் பிஸ்கெட்டில் இருக்க க்ரீம் தனியாக, பிஸ்கெட் தனியாக உடச்சி போட்டுங்க. இப்போ நான் க்ரீம் எடுத்து போட்டுக்கிறேன் பாருங்கள். அதேமாதிரி எல்லாத்துலேயும் க்ரீம் எடுத்து போட்டுங்க, பிஸ்கெட்டை உடச்சி போட்டுங்க. இந்த மாதிரி நம்ம செய்யும்போது நமக்கு கேக்கில் க்ரீம் தனியாக, டெய்ரி மில்க் தனியாக அந்த மாதிரிலாம் தேவையில்லை. அந்த பர்பன் பிஸ்கெட்டில் இருக்க க்ரீம் வச்சே நம்ம கேக்குக்கு மேலே தடவை க்ரீம் செஞ்சிடலாம். அதனால தான் நான் இந்த மாதிரி க்ரீமெல்லாம் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ பாருங்கள், நம்ம எல்லாத்தையும் தனியாக எடுத்துக்கிட்டோம். இப்போ நம்ம பிஸ்கெட்டை மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுக்கணும். நான் காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ நான் அரைச்சிக்கிட்டேன் பாருங்க. இந்த மாதிரி நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இதில் 20 கிராம் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஸ்வீட் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லை எனக்கு ஸ்வீட் கேக்கில் கம்மியாக இருக்கணும்னா சுகர் ஆட் பண்ண வேணாம். அப்புறம் 1 பேக்கெட் ஆஃப் ஈனோ ஒரு பேக்கெட் ஆட் பண்ணிக்கலாம். நான் இடையில ஈனோ போட்டு ஆட் பண்ணலான்ட்டு இருக்கேன். இப்போ மில்க் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். மில்க் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு. நல்லா கலக்கிக்கலாம். நல்லா இது கொஞ்ச நேரம் ரொட்டேட் பண்ணியே எடுத்துக்கணும். நல்லா ரொட்டேட் பண்ணணும். இப்போது நான் இன்னும் கொஞ்சம் ஈனோ ஆட் பண்ணிக்கிறேன். மீதி இருந்த ஈனோவை நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் அந்த ஈனோ போட்டோடனே அப்படியே பபிள் பபிளாக வருது. இந்த ஈனோ போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நம்ம ஒரே சைடு தான் மிக்ஸ் பண்ணணும். இப்போ இதை நான் கேக் பேனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். அந்த கேக் பேனில் பட்டர் ஷீட் போட்டுங்க. என்கிட்ட பட்டர் ஷீட் இல்லைன்றதுனால நான் பேப்பர் போட்டிருக்கேன். அதுக்கு மேலே கீ இல்லை ஆயில் தடவிக்கணும். நான் கீ தடவி இருந்திருக்கேன். இப்போ நம்ம கேக்கை நல்லா கீழே ஃப்ளாட்டாக தட்டி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நான் தட்டுற மாதிரி தட்டி எடுத்துங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். அது மேலே நான் ஒரு வெயிட் பேன் வச்சுருக்கேன். அதில் 2 கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம். உள்ளே ஸ்டாண்ட் வச்சுக்கலாம். உங்களுக்கு தண்ணி வேணும்னா ஊற்றிக்கலாம். எனக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சு, அதனால் நான் ஊற்றிக்கிட்டேன். என் பேன் அப்படி, அதனால் நான் தண்ணி ஊற்றிக்கிட்டேன். உங்கள் பேன் எப்படியோ அதே மாதிரி நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இதில் ஒரு 10 மினிட்ஸ் அந்த பேனை கொதிக்க விட்டு கேக் வச்சுக்கலாம். கேக் ஒரு 30 மினிட்ஸ் பேக் ஆகணும். அது கேக் பேக் ஆகி முடிக்கிறதுக்குள்ளே நம்ம இந்த பர்பன் பிஸ்கெட்லேருந்து தனியாக எடுத்து க்ரீம் எடுத்துக்கலாம். அதில் 1 ஸ்பூன் சுகர், கொஞ்சம் மில்க் ஆட் பண்ணி நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துப்போம். இப்போ கேக் நமக்கு பேக் ஆகிடுச்சு. இப்போ அந்த கேக்கை தட்டி எடுத்துக்கலாம். நான் கேக் நல்லா தட்டி எடுத்துக்கிட்டேன் பாருங்க. கேக் இப்படி வந்திருக்கு. இப்போ அதுக்கு மேலே போட்ட பேப்பர் உரிச்சிக்கலாம். கேக் நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. இப்போ இந்த கேக் மேலே நம்ம ஃபஸ்ட்டு செஞ்சு வச்ச க்ரீம் தடவிக்கலாம். நான் க்ரீம் தடவி மேலே டாப்பிங்ஸ்க்காக, டிசைனுக்காக நான் சாக்லேட் வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சுங்க. நான் கட் பண்ணி காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. பாருங்க, நான் கட் பண்ணிட்டேன். கேக் அவ்வளோ சாஃப்டாக இருக்குது, எடுக்கூட முடியாத அளவுக்கு. பாருங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்ட்டு. இந்த